Hello guys, good morning. நம்ம 1000 vocabulary series and fixed prepositions, idioms and phrases எல்லாம் 5 செட்டு பார்த்துட்டு இருக்கோம். நடுவில் ஒரு 10 டேஸாக கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் எதுவுமே படிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ வீடியோ போட்டால் தான் நானே படிக்கிறேன், இல்லைனா என்னாலையுமே அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியல. ஸோ பட் குவிஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்ட குவிஸ் தான். மேபி புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. டெலிகிராமில் நம்ம படிக்கிறத நம்ம குவிஸ் டெய்லியுமே போடுவோம். இப்போ ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். சாட்டர்டே இந்த ஒரு வாரம் படிக்கிறத ஃபுல்லாக நம்ம சாட்டர்டே குவிஸாக ரிவிஷன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ரிவிஷன் மட்டும்தான் இப்போ ஒரு 10 நாளாக போயிட்டு இருந்துச்சு. புதுசாக எந்த வார்த்தையும் நான் படிக்கலை. இன்றைக்கி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஒரு 5 ஒக்கேபை பார்த்துடலாம். அடுத்த இடியம்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு போகலாம். வார்த்தை கன்ஜீனியல் அப்படிங்கிறது. நம்ம ஜீனியல்ங்கிற ஒரு வார்த்தையை அபித் சார் புக்லேயே படிச்சிருப்போம். ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது மீனிங். ஜெனிலியா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் அது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். அப்போ கன்ஜீனியல் அப்படிங்கிறது நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்னா அப்போ நம்மளை மாதிரியே யோசிக்கிற நம்ம டைப்புக்கு செட் ஆகிற ஆளாக இருப்பாங்க. அதை தான் இங்கே லைக் மைண்டட் அப்படிங்கிறாங்க. லைக் மைண்டட் பீப்புள்னா 2 பேரும் ஒரே மாதிரியாக யோசிக்கக்கூடிய, அவங்க 2 பேருக்கும் செட் ஆகிற அப்படிங்கிற மீனிங். காம்பேட்டபிள். இப்போ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அடிக்கடி இந்த பிரச்சனை சொல்லுவாங்க. எங்களுக்குள்ள அந்த ஒரு காம்பேட்டிபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு கருத்து வேறுபாடாகவே போயிட்டு இருக்கும். 2 பேர் ஐடியாஸும் முரண்பாடாகவே இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் காம்பேட்டிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது ஒன்றா அந்த கருத்து எங்களுக்குள்ள செட் ஆகலைங்கிறது அர்த்தம். அதே தான் லைக் மைண்டடுங்கிற மீனிங்கில் வருது காம்பேட்டபிள் அப்படிங்கிறது. கிண்ட்ரெட் அப்படின்னு 2 பேரும் கைண்டாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டுங்கிறத 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கலாம். கிண்ட்ரெட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா நமக்கு சூட் ஆகிற ஆளுங்க, வெல் சூட்டட், ஈஸி டு கெட் அலாங் வித், பழக ஈஸியாக இருக்கக்கூடிய ஆளுங்க. இப்போ ஒரு யூசேஜ் கூட பார்க்கலாம். ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் அ பஞ்ச் ஆஃப் வெரி கன்ஜீனியல் பீப்புள். எனக்கு நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மீனிங். அடுத்த ஸ்ட்ரைடன்ட் அப்படிங்கிறது. இதை பார்த்தது எனக்கு ஸ்ட்ரைக், டிக்கு பதிலாக கே போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைக் ஒரு இதில் அடிக்கிறது, ஹிட் அட்டாக், அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதுங்கிறது அடிக்கிறது ஒரு இதை. இப்போ அடிக்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக சத்தமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைடன்ட் அப்படி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். லவுடாகவும் ஹார்ஷாகவும் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கிரேட்டிங் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, நம்ம அந்த கிரேட்டர் இருக்கும்ல வீட்டில், நம்ம அந்த கேரட்லாம் துருகுவோம்ல, ஒரு கரகரன்னு ஒரு ஹார்ஷான சத்தமாக தான் இருக்கும். ஸோ கிரேட்டிங் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹார்ஷ் தெரியும், ரஃப், கிரேட்டிங். ஜாரிங் கூட மிக்ஸி ஜார் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கடன்னு சத்தம் வரும்ல, லவுடு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. ரவுக்வஸ்ங்கிற வார்த்தை புதுசு, ராஸ்பிங் அப்படிங்கிறது புதுசு. நம்ம சினானிம்ஸ் குவிஸ் போடும்போது இந்த வார்த்தையை தான் ஆன்சராக செட் பண்ணியிருப்பேன். ஸோ தட் அந்த வார்த்தை கூட நம்ம பழகிருவோம், பிரச்சனை இருக்காது. ரவுக்வஸ், ராஸ்பிங் அப்படின்னா லவுடாக ஹார்ஷாக இருக்கக்கூடிய சத்தங்கிறது தான் மீனிங். அடுத்த வார்த்தை கான்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 நதி சேரக்கூடிய இடம். எஸ்பெஷலி நதிகளுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஜங்ஷன் ஆஃப் 2 ரிவர்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் வித். 2 அளவு ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 2 ரிவர் சந்திக்கக்கூடிய இடம். இது எனக்கு எப்படி ஞாபகம் தோணுச்சுன்னா, இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற சில மெட்டீரியல்லாம் பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே மாதிரி வாங்குவோம். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வாங்குவோம். கன்ஃப்ளூயன்ஸுங்கிறது 2 பேரும் சேர்ந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னா ஒருத்தரை பார்த்து இன்னொன்று, கன்ஃப்ளூயன்ஸ்னா 2 பேரும் சேர்ந்து. கன்வர்ஜென்ஸ், மீட் பண்ணுறது, ஜங்ஷன் பாயிண்ட்டு, ஜாயினிங்கு. கன்ஃப்ளூயன்ஸில் இருந்து தான் கன்ஃப்ளெக்ஸ், வாட்டர்ஸ் ரெண்டும் மீட் ஆகிற இடம். தி கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி ரிவர்ஸ், ஹவுஸ் அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த மீட்டிங் பாயிண்ட். அதை தான் கன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு ஒக்கேபாக நம்ம வார்த்தை போடணும்னா கன்ஃப்ளூயன்ஸுங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். லாவிஷ், இது ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப லாவிஷான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க அப்படின்னா நல்லா ரிச்சாக வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சம்டுவஸ்லி ரிச். இதை கூட இந்த சம்பு வீட்டில் கட்டுவோம்ல, நல்ல ஒரு பிரம்மாண்ட சம்பு கட்டியிருக்காங்கன்னு தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். நீங்களும் கூட அப்படி அந்த வார்த்தையை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்பிளை. எலாபரேட் அப்படின்னா நல்ல விரிவாக சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். எலாபரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கூட நல்லா தாராளமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எலாபரேட். லக்ஸூரியஸ், சும்டுவஸ், லக்ஸூரியஸ், லக்ஸூரியன்ட், காஸ்ட்லி, கார்ஜியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. லஷ்ஷு கூட லாவிஷில் இந்த லக்ஸூரியிலேருந்து வர்றது தான் இந்த லஷ்ஷுமே. தெரிஞ்ச வார்த்தை தான். ஹீ ஹெல்ட் லாவிஷ் டின்னர் பார்ட்டிஸ் அட் ஹிஸ் ஹோம். ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு டின்னர் பார்ட்டி அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இன்சோலண்ட். இந்த வார்த்தையை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எதுக்குன்னா இம்ப்யூடன்ட் அப்படிங்கிறதுக்கு பார்த்துருப்போம். இம்ப்யூடன்ட் இப்போ தான் சமீபத்தில் தான் பார்த்துருப்போம். எங்கே இந்த ஒர்க்கில் இம்ப்யூடன்ட்.
நான் கூட சொல்லியிருந்தேன். ப்ரூடென்ட் அண்ட் இம்பியூடென்ட் இது 2யும் நான் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ தட் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன்? ப்ரூடென்ட் அப்படின்னா வைஸ்ன்னு அர்த்தம். அழிஞ்சு போயிருக்கா இங்க? வைஸ். அறிவாளின்னு அர்த்தம். அதுலயே ரூடுன்னு வந்துருச்சுன்னா, ஆன்சர் ரூடு கிடையாது. இதே கொஸ்டின்ல ரூடுங்கிற வார்த்தை வரலன்னா, ஆன்சரே ரூடு தான். இப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கேன் நானு. இம்பியூடென்ட் அப்படின்னா ரூடா நடந்துக்கிறது, மரியாதை இல்லாம நடந்துக்கிறது. இம்பெர்டினன்ட், இன்சோலன்ட் இதெல்லாம் படிச்சனால ஞாபகம் அப்படியே இருக்கு. இம்பெர்டினன்ட், இன்சோலன்ட், சீக்கி, அடாஷியஸ கூட ஒரு ஆடி கார்ல வந்து ரேஸுக்கு வர்றாங்க. ரேஸ்லாம் பண்ணணும்னா நல்ல ஒரு தைரியம் இருந்தா தானே ரேஸ்லாம் பண்ண முடியும். ஸோ ஒரு அடாஷியஸ வந்து ஆடி கார்ல ரேசிங்க்கு வர்றாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சிருந்தோம். பிரேசன கூட பிரேவ் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம். ஸோ இதே வார்த்தை தான் நம்ம கீழ பட் இன்சோலன்ட்ட வச்சு பார்க்குறோம். சேம் ரூடா இருக்கிறது, அரகன்ட், லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் மரியாதை இல்லாம நடந்துக்கிறது. அதே வார்த்தைகள். இன்சோலன்ட், இம்பியூடன்ட், இம்பெர்டினன்ட், சீக்கி, இல் மேனர்ட் அப்படின்னா ஒரு மேனர்ஸே தெரியாம ரொம்ப தப்பா நடந்துக்கிறது. இல் மேனர்ட் அப்படிங்கிறது டிசிப்ளின்ட் இல்லாம நடந்துக்கிறது. ஷி ஹேட்டட் தி இன்சோலன்ட் டோன் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ் அப்படின்னா அவன் கொஞ்சம் ரூடா மரியாதை இல்லாம பேசுற அந்த டோனை வந்து அவ வெறுக்கிறா அப்படிங்கிறது மீனிங். ஸோ இன்னைக்கான 5 வார்த்தை படிச்சாச்சு. இன்சோலன்ட், லாவிஷ், கான்ஃப்ளூயன்ஸ், ஸ்ட்ரைடன்ட், கன்ஜீனியல் 5 வார்த்தை முடிச்சிட்டோம். அடுத்த இடியம்ஸ். இந்த இடியம்ஸ் ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு. அட் சி அப்படிங்கிறது இப்ப கடலுக்கு போறோம். நாங்க எங்க இருக்கீங்க? இட்ஸ் அட் சி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். கடலுக்கு ஏன் மோஸ்ட்லி கடலுக்கு போவாங்க? என்ன சொல்றது? ஒரு மாரி மனசு சரியில்லனா கூட கடல் பக்கத்துல போய் உட்காருவாங்க. ஒரு குழப்பமான நிலையில இருக்கும்போது கூட நம்ம கடல்ல போய் உட்காருவோம். ஒரு மாரி ரொம்ப அதான் ட்ரையா, டைலமாவா ஒரு கன்ஃப்யூஷனோட மனசு இருக்கும்போது நம்ம கடல தேடி போவோம். ஸோ அட் சி அப்படிங்கிறது ஒரு கன்ஃப்யூஷனான நிலைமையில, ஒரு நிலையில நம்ம மனசு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அட் சீய வந்து இன் அ ஸ்டேட் ஆஃப் கன்ஃப்யூஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அசி சேஞ்ச். அசினா என்னது? கடலு. சேஞ்சுனா என்னது? மாற்றம். கடலளவு மாற்றம். அப்பன்னா என்னது? பெரிய மாற்றம். அதான் மீனிங்குமே. பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் சி. பிட்வீன்னா 2 விஷயத்துக்கு நடுவுல. இங்கிட்டு போனா ஒரு பேயி, அங்கிட்டு போனா நல்ல ஆழமான கடலு. உள்ள போனோம்னா அவ்வளோதான். 2 சைடு போனாலும் பிரச்சனை தான். ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா, இந்த வார்த்தைய சொல்லலாம். ஐ எம் இன் பிட்வீன் தி டெவில் அண்ட் தி டீப் சி அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு பயங்கரமான சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. ட்ராப் இல்லைன்னா ஸ்பிட் இன் த ஓஷன். கடல் மாதிரி இருக்கு. அதுல ஒரு துளிங்கிறது பெரிய விஷயமா? இல்ல. ஸோ அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சம்திங். இப்ப நம்மளே எதையோ சொல்லி புலம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாச்சு. உலகத்துல என்னென்னமோ பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்றாங்கன்னா, அ ட்ராப் இன் த ஓஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஓஷன் ஆஃப் சம்திங். ஏதோ ஒரு விஷயம் ஆனா அது கடல் மாதிரி பெருசு. அ லாட் ஆஃப் சம்திங். ஏதோ ஒரு விஷயம் அது பிரம்மாண்டமா இருக்குங்கிற பட்சத்துல வந்து அன் ஓஷன் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். பாயில் த ஓஷன். ஓஷனை யாராவது கொதிக்க வைக்க முடியுமா? அது ஒரு இம்பாசிபிளான விஷயம். அதெல்லாம் சாத்தியமே இல்ல நிஜத்துல. அப்ப அதே தான் மீனிங்குமே. ஒரு இம்பாசிபிள் விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்க, செய்றாங்க அப்படிங்கும்போது, இட் இஸ் லைக் பாயிலிங் தி ஓஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நடக்க சாத்தியம் இல்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தைகள யூஸ் பண்ணலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அடுத்த ஃபிக்ஸ்டு ப்ரிபோசிஷன். இது கொஞ்சம் படிக்கவே பிடிக்கல தான். பட் படிச்சு தான் ஆகணும். ஓகே. நம்ம டெய்லி 5, 5 தானே படிக்கிறோம். மேக்ஸிமம் 15 டூ 20 மினிட்ஸ் தான். ஸோ நமக்கு தோத்தாது. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாரி நமக்கு ஒரு ஃபீல் வராது. ஸோ இந்த வாரம் படிக்கிறத பூராமே நம்ம சாட்டர்டே 11 ஏஎம் வந்துட்டு குயிஸா போட்டு பார்ப்போம். போன வாரம் 50 குவிஸ் தான் போட்டோம். பிகாஸ் கொஞ்சம் நான் கிளாஸ் எதுவுமே போடல. நான் படிக்கவும் இல்ல. அதனால 50. இந்த வாரம் ஒரு மினிமம் 75 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஓகே. நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆஃப் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அப்ரெஸ்ட் ஆஃப். அப்ரெஸ்ட் ஆஃப்னா என்னதுன்னா, நம்ம அப் டு டேட்டா இருக்கிறது. என்னென்ன நடக்குதோ அத தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஷி கீப்ஸ் அப்ரெஸ்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். இத நம்ம ஆக்சுவலி பண்ண மாட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடாவா இருக்கும். பயங்கர லேக்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்ரெஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது வெல் இன்ஃபார்ம்டா இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கிறது. அப்ரெஸ்ட் ஆஃப் அப்படின்னா வெல் இன்ஃபார்ம்டு. இப்போ இதுக்கு அர்த்தம் தெரிலனா, அப்ரெஸ்ட் வித் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது, ஒருவேளை கரெக்ட் தானோ, நோ எரர் போடலாமா? இப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ஸ்லாம் வரும். இந்த மாரி நம்ம டெய்லி ஒரு 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் படிக்கும்போது, ஓவராலா நெறைய வார்த்தைய பில்டு
பில்டு பண்ணிருவோம் நம்ம. அப்ரெஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது. அப்ரைஸ் அப்படிங்கிறது இன்ஃபார்ம் தான். இது நாம யார்கிட்டயாவது போய் இன்ஃபார்ம் பண்றது. அப்ரெஸ்ட் ஆஃப்னா நாம வந்து எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சிருக்கிறது. வெல் இன்ஃபார்ம்டா நம்ம இருக்கோம். அப்ரைஸ் அப்படிங்கிறது இன்னொருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். ஹி அப்ரைஸ்டு மீ ஆஃப் த சேஞ்சஸ். அவன் நடந்த மாற்றங்கள பத்தி என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுனா. ஒருத்தர்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்றது, நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து இன்ஃபார்ம் பண்றது. இதுக்கு தான் இந்த அப்ரைஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஹி அப்ரைஸ்டு மீ அபவுட் த சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடாது. கரெக்ட் மாரியே இருக்கும். சேஞ்சஸ பத்தி என்கிட்ட சொன்னாங்க. கரெக்ட் தானே அப்படின்னு. பட் அப்ரைஸ்டுன்னு வரும்போது இங்கிலீஷ்ல இப்படிலாம் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இங்க நம்ம அபவுட் போடக்கூடாது. ஆஃப் தான் போடணும். இது ஒரு கிளாசிக்கா நம்மட்ட நல்லா கேட்குற எரர். அடிக்கடி வரலாம். ஸோ அப்ரெஸ்ட் படிச்சிருக்கோம். அப்ரைஸ் படிச்சிருக்கோம். 2மே இன்ஃபார்ம்டு தான். பட் வேற வேற மீனிங். நம்ம இன்ஃபார்ம்டா இருக்கிறது, நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றது, ஆர் நம்ம மத்தவங்கள்ட்ட போய் சொல்றது. கான்ஷியஸா இரு. ஒரு விஷயத்த பத்தி நீ கான்ஷியஸா இரு, நடந்துக்கோ. ஷீ இஸ் கான்ஷியஸ் ஆஃப் ஹர் மிஸ்டேக்ஸ். அவ தப்ப பத்தி அவ கான்ஷியஸா இருக்கா, அவேரா இருக்கா. அவேர்னஸ். ஸோ கான்ஷியஸ் ஆஃப் சம்திங் தான். அபவுட்ன்னு சொல்லக்கூடாது. கான்ஷியஸ் அபவுட்ன்னு பேச்சு வழக்கில் நம்ம சொல்றோம். பட் கான்ஷியஸ் ஆஃப்ன்னு தான் யூஸ் பண்ணணும். இதை படிக்க படிக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீட் பண்ணும்போதே அப்படிதான் ரீட் பண்ணுவோம். எரர் கொஷின்லாம் நமக்கு வந்துரும் அது. கான்ஷியஸ் மாதிரி தான் மைண்ட்ஃபுல். ஏன்னா அவேர்னஸ்ங்கிற மாதிரி தான் கேர்ஃபுல்லாக இருக்கிறது. நம்ம வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவேரா, கேர்ஃபுல்லாக, மைண்ட்ஃபுல்லாக, கான்ஷியஸாக இருக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து ஃபாலோடு பை ஆஃப் போடணும் நம்ம. மைண்ட்ஃபுல் ஆஃப், கான்ஷியஸ் ஆஃப், அப்ரைஸ் ஆஃப், அப்ரெஸ்ட் ஆஃப். அடுத்து பெரிஃப்ட் அப்படிங்கிறது. பெரிஃப்ட் அப்படின்னா லேக், என்னமோ ஒன்று இல்லை. த வில்லேஜ் இஸ் பெரிஃப்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்? லேக் ஆஃப் சம்திங், லேக் ஆஃப் ஸ்கில்ஸ், ஏதோ ஒன்று சம்திங். லேக் ஆஃப்னு தானே சொல்லுவோம். பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து லேக்குங்கிற மீனிங் தான். ஆட்டோமேட்டிக்காக லேக் ஆஃப் போடுற மாதிரி பெனிஃபிட் ஆஃப்னு போடுங்க. பெனிஃபிட்டுக்கு லேக், பெனிஃபிட் இது வார்த்தை ஒரு மாதிரி உளருது. பெனிஃபிட் அப்படின்னா லேக்குங்கிறது தெரிஞ்சா போதும். லேக் ஆஃப் மாதிரி பெனிஃபிட் ஆஃப்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். மேபி இப்போ இதுக்கு அர்த்தம் தெரிலனா இது நமக்கு கரெக்ட் மாதிரியே தெரியும். பட் இட் இஸ் ஆக்சுவலி தப்பு. அடுத்த டிவாய்டு. வாய்டுனாலே ஒன்றுமே இல்லை, ஓட்டை அந்த மாதிரி தானே சொல்லுவோம். அதே தான் டிவாய்டு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, வித்தவுட். த ரிப்போர்ட் இஸ் டிவாய்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இதில் ஒன்றுமே இல்லைங்க, எந்த ஒரு விஷயமே இல்லை. சும்மா பேப்பர் வெட்டியாக இருக்குது இந்த பேப்பர். அந்த ரிப்போர்ட்டில் ஒரு விஷயமும் இல்லை. ஸோ டிவாய்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிவாய்டு ஃப்ரம் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. உங்களுக்கே தெரியும், ஃபேக்ட்ஸில் இருந்து ஓட்டையாக இருக்கிறது, ஃபேக்ட்ஸில் இருந்து ஒன்றுமே இல்லைன்னு. ஃபேக்டில் ஒன்றுமே இல்லை. அப்போ ஃபேக்டில் அப்படிங்கும்போது ஆஃப் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ வாய்டு, டிவாய்டு ஆஃப் அப்படிங்கிறது. ராப் அப்படின்னா ராபரி, நம்மகிட்ட இருந்து பிடுங்கிட்டு போகிறாங்களா அதே மாதிரி தான். டேக் அவே ஃப்ரம், ஒன்று நம்ம வந்து நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறது. த இன்ஜுரி ராப்டு ஹிம் ஆஃப் விக்ட்ரி. அவன் உடம்பு சரியில்லாமல் இன்ஜுரி ஏதோ ஆயிடுச்சு, அதனால அந்த விக்ட்ரி வந்து அவன் கிட்ட இருந்து பறி போயிருச்சு. ஸோ ராப்டு ஆஃப் சேர்ந்து தான் வரணும்னு கிடையாது. ராப்டு பக்கத்துலேயே தான் ஆஃப் வரணும், இந்த டிவாய்ட் ஆஃப் மாதிரின்னு கிடையாது. ராப்டு சம்திங் ஏதோ ஒன்று வந்து கூட ஆஃப் வரலாம். அப்போ தானே கரெக்டாக இருக்கும். ராப்டு ஹிம் ஆஃப் விக்ட்ரி ஒரு மாதிரி தப்பாக இருக்கும், வாசிக்கும் போது தப்பு மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக சென்டென்ஸ் வந்து கரெக்ட். ஸோ த இன்ஜுரி ராப்டு ஹிம் ஆஃப் விக்ட்ரி. ராப்ட் இஸ் ஃபாலோட் பை ஆஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது கூட கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸ்ட்ரிப் அதே மாதிரி ஆஃப் உடனே வராது. ஸ்ட்ரிப் சம்திங் ஆஃப், ஒரு பர்சனோ ஒரு திங்கோ ஏதோ ஒன்று. பாருங்களேன், ட்ரீஸ், ஸ்ட்ரிப்டு தி ஏதோ ஒன்று ஒரு விஷயம் வரும், அதுக்கப்புறம் தான் ஆஃப் கண்டினியூ ஆகும். ஸ்ட்ரிப்டு தி ட்ரீஸ் ஆஃப் லீவ்ஸ். இதே வந்து நீங்கள் ஃப்ரம் போடலாம். எப்போனா ஸ்ட்ரிப்டு த லீவ்ஸ் ஃப்ரம் த ட்ரீன்னு போடலாம். அது தப்பு கிடையாது. ட்ரீல இருந்து லீஃபை வந்து ரிமூவ் பண்ணுறது. பட் இந்த இடத்த மாற்றுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரேசல் வெர்பாக அதை மாறணும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணி பாருங்களேன். ஸ்ட்ரிப்டு த ட்ரீஸ் ஃப்ரம் த லீஃப்னா, லீஃப்ல இருந்து மரம் எப்படி ரிமூவ் ஆகும்? ஆகாதுல்ல. அதுதான் இந்த ஆஃபுக்கும் ஃப்ரம்முக்குமான டிஃபரன்ஸ். டக்குன்னு இதை பார்த்தா கரெக்ட் மாதிரி தெரியும். பட் அந்த வேர்டிங்கோட பொசிஷனை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வரும்போது ஃப்ரேசல் வெர்ப் நம்மளை செக் பண்ணணும்னா இந்த மாதிரி பேட்டர்ன் தான் நமக்கு தருவாங்க. அடுத்த டெர்த் அப்படின்னா ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை. இது வந்து எனக்கு நான் டெத்து கூட ரிலேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து உடம்பு முடியாமல் போகிறோம்னா அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் பற்றாக்குறை இருக்கும், சாப்பாடு பற்றாக்குறை இருந்திருக்கலாம், என்னமோ ஒன்று தட் லீட்ஸ் டு டெத் கடைசியாக இல்லை. அப்போ அது கூட நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். டெர்த் அப்படின்னா ஏதோ ஒன்று பற்றாக்குறையாக இருந்திருக்கு, ஸ்கார்சிட்டி அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், டெர்த் ஆஃப் ஸ்கார்சிட்டிங்கும் போது கூட பத்தலைன்னா லேக்கு தான் அங்கேயுமே.
இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு டேலண்ட் இல்ல. டெர்த் ஆஃப் டேலண்ட் அப்படின்னா, லேக்கிங் ஆஃப் டேலண்ட். நம்ம எதிர்பார்க்குற டேலண்ட் அவங்கள்ட்ட இல்ல. எப்படி லேக் ஆஃப் அங்க பெரிஃப்ட் ஆஃப். எத்தன தடவ தப்பா தான் சொல்றேன். அந்த பெரிஃப்ட் ஆஃப். டியர்த்தா டெர்த்தான்னு தெர்ல. டெர்த் ஆஃப். அப்புறம் ஏல 2 பார்த்தோமே. அப்ரைஸ் ஆஃப். அப்ரெஸ்ட் ஆஃப். வாய்ட் ஆஃப். ஆக்சுவலி டிவாய்டுன்னு பார்த்தோமா? டிவாய்ட் ஆஃப். ஸ்ட்ரிப் ஆஃப். வேற என்ன பார்த்தோம்? அவ்வளோதான் இல்ல? ராப். ராப் ஆஃப். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆஃப் வச்சு பார்த்த வார்த்தைகள். அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை பை.